மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் தலைவரின் பெயருக்கு அனுப்பப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய பார்சல் தொடர்பாக எம்சிஎம்சி காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. இந்த பார்சல் குறித்து நடத்தப்பட்ட சோதனையில் அனுப்பியவர் கடந்த ஜூன் 2025 முதல் ஒரு புனை பெயரையும் தொலைபேசி எண்ணையும் பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது. இந்த புனைப்பெயரும் சம்பந்தப்பட்ட தொடர்பு எண்ணும் வேண்டப்படாத அல்லது தோல்வியடைந்த பார்சல் விநியோகங்கள் தொடர்பான 55 புகார்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த சந்தேகத்திற்குரிய பார்சல் காவல்துறையின் விசாரணைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி காவல்துறையுடன் முழுமையாக ஒத்துழைப்பதாக எம்சிஎம்சி உறுதியளித்துள்ளது. அடையாளம் தெரியாத மூலங்களிலிருந்து வரும் பார்சல்களை பெறும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு எம்சிஎம்சி பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. மேலும் சந்தேகம் ஏற்பட்டால் கொரியர் சேவை அல்லது அதிகாரிகளுடன் சரிபார்க்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.